வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 முதல் வீடியோ தான் இப்போ நாங்கள் போட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான ஒரு ஜூஸ் செஞ்சு தான் காட்ட போகிறேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வருஷமாக அமையணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீடூழி வாழணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். வாழ்க்கைக்கு நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப அவசியம். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த மாதிரி நம்ம தேவை என்னவோ நியாயமான கோரிக்கையை கடவுள் நமக்கு நிறைவேற்றுவார். எல்லோருக்கும் இந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம். இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீடியம் சைஸு, அதில் பாதி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு ஒன்றை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து அதுக்கப்புறம் தண்ணி கலந்தால் தான் இது வந்து ஜூஸ் ஆகும். இல்லைனாக்கா நல்லா சட்னி மாதிரி தான் ஆகிடும். நல்லா டெய்லியும் அடித்து நம்ம எடுத்து பேஸ்ட் எடுத்தோம்னாக்கா நம்ம சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் அப்படியே சாப்பிட முடியாது. நிறைய தண்ணி கலந்து நம்ம அதை நம்ம ஜூஸ் ஆக்கி தான் நம்ம குடிக்கணும். ஃபில்டரில் நீங்கள் வடிகட்டக்கூடாது. வடிகட்டினா அது சத்தே போயிடும். அதனால் நம்ம வடிகட்டாது தான் இதை சாப்பிட்ணும். ஆப்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் இருக்குது. நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப மிக சிறந்தது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பீட்ரூட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல வந்து நம்ம இதயத்துக்கு போகிற வாழ்வுகள்லாம் வந்து எப்போ பாரு சின்ன வயசுக்காரங்கலேருந்து பெரிய வயசுக்காரங்களும் எல்லாருக்கும் அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பு ஏற்படுறதால எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது. இந்த வயசுனே இல்லை, இப்போ பார்த்திங்கனாக்கா என்ன அது ஒரு ஃபேஷனாகவே போயிடுது. எல்லாருக்கும் பார்த்திங்கனாக்கா ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. சின்ன பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா ஸ்டென்ட் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வராத இருக்குனாக்கா இந்த பீட்ரூட்டை நம்ம வந்து அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இதை நம்ம பொரியலோ கூட்டம் செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம இதை வந்து நம்ம ஜூஸ் அடித்து குடிக்கும்போது தான் நமக்கு வாழ்வில் இருக்க அந்த அடைப்புகள்லாம் நீங்கும். புதுசாக அடைப்பு வராத நம்மளை காப்பாற்றும். அதுக்கு நம்ம முக்கியமாக அந்த பீட்ரூட்டை நம்ம வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை சேர்த்துக்கணும். இதை பார்த்திங்கனாக்கா கேரட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது இதில். கொஞ்சம் நெஞ்சம் சத்து நம்ம சொல்ல முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது இதில். அது பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து புற்றுநோய் வராத நம்மளை காப்பாற்றும். புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய திறமை பார்த்திங்கனாக்கா இந்த கேரட்டுக்கு இருக்குது. ரொம்ப 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 முக்கியமானது இந்த கேரட்டு. அதனால் ABC, A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பீட்ரூட்டு, C ஃபார் கேரட். இந்த 3மே பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமானது. இந்த 3ஐயும் சேர்த்து நான் மிக்சியில் அடித்து இப்போ பார்த்து ஜூஸ் ஆக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அம்மா காட்டுறேன். மிக்சியில் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து கிளாஸுக்கு மாற்றி காட்டுறேன். ஜூஸ் பார்த்திங்கனாக்கா நல்லா 3 கிளாஸ் அளவுக்கு வந்துடுது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தானது. வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். நம்ம வந்து டைரெக்டாக அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யும்போது நமக்கு ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நம்ம கூடுதலாக கிடைக்கும். இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி இப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் அடித்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை மற்றபடி வெல்லம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபில்டரில் நீங்கள் வடிகட்டிட்டாலும் மேலே எல்லாமே நின்றுடும். அந்த சத்து கூட போயிடும். நீங்கள் வடிகட்டவே கூடாது. மிக்சியில் அடித்து அப்படியே டைரெக்டாக வந்து இதே மாதிரி ஊற்றி நீங்கள் குடிக்கணும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.